ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சோட்டி ஸ்டிச் எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு லைன் வரைந்து அந்த லைன் எட்ஜ்லேருந்து எடுக்காமல் கொஞ்சம் கீழேருந்து எடுத்திருக்கேன். எடுத்து எப்பவும் போல் ஒரு குட்டி லாக் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு செயின் எடுத்து அந்த எட்ஜிலேருந்து ஒரு லாங் செயின் தென் லாக் அப்படியே கீழே ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்கு கொஞ்சம் கீழே இருந்து மறுபடியும் இன்னொரு த்ரெட் எடுக்கிறோம். அங்கேயும் ஒரு லாக் போட்டு மேலே லாங் செயின் தென் ஒரு குட்டி லாக். அப்புறம் மறுபடியும் கீழே இருக்கும்போது ஃபஸ்ட்டு போட்ட செயின்லேருந்து கொஞ்சம் இறக்கமாக இறக்கி மறுபடியும் ஒரு லாங் செயின் ஒரு லாக். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லாங் செயின் ஒரு லாக். தென் ஃபஸ்ட்டு போட்டதை விட கொஞ்சம் கீழே அப்படியே இறக்கிட்டே வரணும் இந்த ஸ்டிச்சுக்கு. செயின் ஆனால் லாக், லாங் செயின் லாக். அதே மாதிரி கீழே ஃபஸ்ட்டு போட்டதை விட கொஞ்சம் இறக்கமாக செயின் லாக். அதே மாதிரி அந்த பக்கம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் லாக் போட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த லைன் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாங் செயின் லாக் பண்ணி தென் இந்த ஸ்டிச்சை அப்படியே கவர் பண்ணுற மாதிரி நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். அதை அப்படியே கவர் பண்ணுற மாதிரி ஒரு செயின் போட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு லாக் போட்டுக்கணும். லாக் போட்டு தென் அதே மாதிரி கீழே ஃபஸ்ட்டு போட்ட செயின்லேருந்து கொஞ்சம் இறக்கும். அப்புறம் லாக். இப்போ அப்படியே கொஞ்சம் கீழே இறக்க அந்த இடத்த கவர் பண்ண போகிறோம். லாங் செயின் லாக் தென் அதை கவர் பண்ணி மேலே பார்க்குற மாதிரி ஒரு லாக். தென் அப்படியே இழுத்து அந்த செயினை விட கீழே இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு வரலாம். இதே மாதிரியே ஆப்போசிட் சைடு அந்த ஸ்டிச்சை நம்ம கவர் பண்ணி அப்படியே போட்டு வரணும் கடைசி வரைக்கும். நான் இது ஜரி த்ரெட்டில் போட்டிருக்கேன், சில்க் த்ரெட்லேயும் போட்டு காமிச்சிருக்கேன். கவர் பண்ணி போடும்போது அந்த லாக்கை மேலே பார்த்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் த்ரெட் இழுக்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதே மாதிரி லாஸ்ட் எண்டு வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போது நம்ம சில்க் த்ரெட்லேயும் போட்டிருக்கோம். சேம் அதே மாதிரி லைன் வரைஞ்சி எஜ்ஜில் போடாமல் கொஞ்சம் இறக்கமாக போட்டு அதே மாதிரி ஒரு லாக் போட்டுக்கலாம்.
ஒரு லாக் போட்டு ஒரு லாங் செயின் எடுத்துக்கலாம். எடுத்து அதோட எட்ஜில் ஒரு லாங் செயின், ஒரு லாக். தென் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயினை விட கொஞ்சம் இறக்கமாக ஒரு லாங் செயின், ஒரு லாக். தென் லெஃப்ட் ரைட்லேயும் அதே மாதிரி போட்டுக்கலாம். லெஃப்ட் சைட்லேயும் ஒரு லாங் செயின், ஒரு லாக். தென் அப்படியே இழுத்து ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்கு கீழே லாங் செயின், லாக். தென் இந்த பக்கம் ஆப்போசிட் சைட்லேயும் எடுத்து லாங் செயின், தென் லாக். நம்ம ஜரி த்ரெட்டில் எப்படி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோமோ சேம் சில்க் த்ரெட்டில் அதே மாதிரி போட்டுக்கலாம். மேக்ஸிமம் செயின் ஸ்டிச் போட்டிங்கனாவே இதெல்லாமே ஈஸியாக இருக்கும். ஜரி த்ரெட்டில் போட்ட மாதிரி சில்க் த்ரெட்லேயும் போட்டுக்கலாம். அதே மாதிரியே மேலே பார்த்த மாதிரி லாக் போட்டு அப்படியே த்ரெட்டை இழுத்து ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சுக்கு கீழே கொஞ்சம் கீழே போட்டு இப்போது அந்த ஸ்டிச்சை நம்ம கவர் பண்ணணும். அப்படியே கீழே கீழே கவர் பண்ணிகிட்டே வரணும். ஜரி த்ரெட்டில் போட்ட மாதிரி சில்க் த்ரெட்லேயும் சேம் ப்ரொசீஜர் தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.